Right. Electromagnetic induction. Electromagnetic induction EMI. EMI. ரைட். இந்த லெசன்ல எல்லா வருஷமும் குறைந்தபட்சம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ரொம்ப ஈஸியா கத்து கொடுத்துற நல்லா பார்த்து. இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எப்படி நீங்க தேர்ட் லெசன் ஃபுல்லா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த லெசன் ஃபுல்லா ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் ரைட்டா. இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதுக்கு முன்னாடி பிரிச்சு எழுதிப்போம். ரைட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஎம்ஐ. மாசம் எல்லாரும் புலம்புற ஒரு பேரு சரிதா. இஎம்ஐ அவங்களுக்கு தெரியாது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ட்டு. ரைட். வழக்கமான டயலாக் தான். என் கை யாரை பாக்குது? உங்களை பாக்குதா? எப்படினாலே நல்லா இருக்கும். ரைட். ஸோ என் கையில இருந்து டைரக்ஷன் ஒன்ன நோக்கி வருதா? இது ஒரு பிளேனா? பிளேனா? அப்ப ஏரியா ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்டா பதில் என்ன? வெக்டார் குவான்டிட்டி. முதல்ல ஒரு வார்த்தை எழுது. ஏரியா வெக்டார் குவான்டிட்டி. ஏரியா வெக்டார் குவான்டிட்டி. மேக்ஸ் காரங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, நம்பாத. இந்த இடத்துல ஏரியா வெக்டார் குவான்டிட்டி. ரைட்டா? இந்த பிளேன் யாரை பாக்குது? இந்த பக்கம் பாக்குதா? இது ஏரியா வெக்டார். இந்த பிளேன் யாரை பாக்குது பாருங்க, ஏரியா வெக்டார் மேல. இந்த பிளேன் யாரை பாக்குதுன்னா இந்த பக்கம் பாக்குது, ஏரியா வெக்டார். இந்த பிளேன் யாரை பாக்குதுன்னா கீழே பாக்குது, ஏரியா வெக்டார். ஸோ ஏரியா வெக்டார் குவான்டிட்டி. ஏரியா வெக்டார். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன சொல்லி கொடுத்த? நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ அண்ட் கிவன் ஏரியா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ அண்ட் கிவன் ஏரியா. அது அந்த ஊர்ல. அப்படி மாத்தி சொல்லுங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ அண்ட் கிவன் ஏரியா. அப்ப நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இங்க பாருங்க, ஃப்ளக்ஸ்னா 5a. அந்த ஊர்ல இ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு படிச்சோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. பேரலா ரெண்டு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த இடத்துல 5க்கு பதிலா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். பிக்கு ஏன் சார் வெக்டார் போட்டீங்க? போன லெசன்ல சொல்லி கொடுத்தேன். பி வெக்டார் குவான்டிட்டியா? அப்ப பி வெக்டார்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் given by ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், ரைட் ஹேண்ட் பாம் ரூல், ரைட் ஹேண்ட் கார்க் ரூல்லாம் சொல்லி கொடுத்திருந்தேன். அதனால 5க்கு பதிலா பி ஏ காஸ் தீட்டா. ரைட். இந்த லெசன்ல பாதி தூரம் இந்த ஒரு ஃபார்முலா தான் வரப்போகுது. பாதி லெசன் ஃபுல்லா இந்த ஒரு ஃபார்முலா தான் டிராவல் ஆகும். தீட்டா ஜீரோன்னா என்ன? இப்ப என்ன? இது ஏ வெக்டார்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் புகுந்து போனா தீட்டா ஜீரோ. ஒத்துக்கிட்டீங்களா? எங்க இப்ப ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரும் ஒரே டைரக்ஷன். அப்ப பிளேன் ஆஃப் த காயிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பாயத்தர பிளேன் ஆஃப் த காயிலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலர். அப்ப ஏரியா வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலல். அதனால ஜாக்கிரதையா இருக்குன்னு அன்னைக்கே சொல்லி கொடுத்துருந்தேன். அப்ப தீட்டா ஜீரோ அப்படின்னா பிளக்ஸ் மேக்சிமம் பிஏ, பிளக்ஸ் மேக்சிமம். தீட்டா 180 அப்படின்னா பை ஈக்குவல் டு மைனஸ் பிஏ மினிமம். தீட்டா 90 அப்படின்னா பிளக்ஸ் ஜீரோ. அப்ப எப்ப பிளக்ஸ் மேக்சிமம், எப்ப பிளக்ஸ் மினிமம், எப்ப பிளக்ஸ் ஜீரோன்னு தெரிஞ்சுக்கணும். பிளக்ஸ் ஸ்கேலாரா வெக்டார்? உனக்கு நல்லா தெரியும், பதில் சொல்லு. பிளக்ஸ் ஸ்கேலாரா? ஸ்கேலார். ஏன் ஸ்கேல்? ரெண்டு வெக்டாரு டாட் ப்ராடக்ட் பண்ணாலே ஸ்கேலார். கரெக்ட் தானே? ஆன்சர் வரப்போறது எனக்கு ஒரு நம்பரா வரப்போகுது அப்படின்னா ஃப்ளக்ஸ் கண்டிப்பா இந்த இடத்துல ஸ்கேலார்னு கத்துக்கணும். ஸ்கேலார் கத்துக்கிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி இதுல ரெண்டு சம் சிம்பிள் சம் பாருங்க. இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த இடத்துல நீங்க ஒரு யூனிஃபார்ம் சிலிண்டரை பிளேஸ் பண்றீங்க. இந்த மாதிரி யூனிஃபார்ம் சிலிண்டரை பிளேஸ் பண்றீங்க. ஃபைண்ட் தி நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு கேட்கு. முதல்ல ஏரியா எப்படி இங்க பாருங்க எல்லாரும். ஸோ இந்த இடம் ஒரு ஏரியா, இந்த இடம் ஏரியா வெக்டார். இது ஒரு ஏரியா, ஏரியா வெக்டார். இது ஒரு ஏரியா, ஏரியா வெக்டார். பேர் கொடுத்துக்கோங்க. 1 2 3ன்ட்டு யாராவது சொல்லுங்க. 5 எவ்வளவா இருக்கும்? 5 எவ்வளவா இருக்கும்? 5 பியும் ஏயும் ஒரே தீட்டா ஜீரோவா? அப்ப மேக்ஸிமம். மேக்ஸிமம்னா பிஏ. 5 ஆப்போசிட் டைரக்ஷனா? ஆப்போசிட்ன்றதுனால மைனஸ் பிஏ. 5 3 90 டிகிரியா? அப்ப டோட்டலா பிளஸ் பிஏ மைனஸ் பிஏ கேன்சல். இந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு யூனிஃபார்ம் பாடியை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா நெட் ஃப்ளக்ஸ் ஜீரோ. கத்துக்கிட்டீங்களா? ஒரு யூனிஃபார்ம் பாடியை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா நெட் ஃப்ளக்ஸ் ஜீரோ. இந்த போர்டுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது ஃப்ளக்ஸ் ஸ்கேலார், ஏரியா வெக்டார், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார். ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணா உனக்கு கிடைக்கிறது ஸ்கேலார். அதே மாதிரி ஃபார்முலா பாத்தீங்கன்னா பி வெக்டார் டாட் ஏ வெக்டார், மேக்னெட்யூட் பிஏ காஸ் தீட்டா. எப்ப ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம், எப்ப ஃப்ளக்ஸ் மினிமம், எப்ப ஃப்ளக்ஸ் ஜீரோன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு யூனிஃபார்ம் பாடியை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா நெட் ஃப்ளக்ஸ் கண்டிப்பா ஜீரோவா இருக்கும். ரைட்டா? சீக்கிரம் முடிச்சோம். சவுண்ட் கிளியரா இருக்கா? Yes, sir.
இன்னைக்கு லெசன் பாதி எடுத்துரும். அடுத்தது ஃபிளெக்ஸோட யூனிட் கண்டுபிடிக்கணும், தென் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதுல படிங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லெசன்ல பாதி லெசன் தூக்கிட்டாங்க, மோஷனல் இஎம்ஐ தூக்கிட்டாங்க, பீரியாடிக் இஎம்ஐ தூக்கிட்டதுனால படிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா லெசன் முடிச்சு கொடுத்துருவேன். நாளைக்கு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல முடிச்சு கொடுத்துறேன். டோட்டல் ஃபிளக்ஸ் 0 இந்த கேஸோட. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு சம்ம உனக்கு நல்லா புரியும். ஒரு யூனிஃபார்ம் கியூப் எடுத்துக்கோங்களேன். ஒரு யூனிஃபார்ம் கியூப் எடுத்துட்டு போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றேன். யூனிஃபார்ம் கியூப் எடுத்துட்டு போயிட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றேன். உங்க பதில் என்ன? நெட் ஃபிளக்ஸ் 0. என்ன காரணம்னு உனக்கு புரியும். சரி, ஏரியா வெக்டார் இந்த பக்கமா இருக்கு, இங்க ஏரியா வெக்டார் கீழே இருக்கு, இங்க ஏரியா வெக்டார் இந்த பக்கமா இருக்கு, மேல ஏரியா வெக்டார் மேல இருக்கு. உங்களுக்கு தெரியுதா நம்ம ரூம் கியூப்ல 6 பக்கம் இருக்கா? ஒருவேளை கவனி, மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பக்கமா புகுந்து இந்த பக்கமா வருதுன்னு வச்சுக்கேன், இதுக்கு மட்டும்தான் ஃபீல்டு பிஏ, இதுக்கு மைனஸ் பிஏ, மத்த எல்லா கேஸ்க்கும் 0 தானே. 90 டிகிரின்றதுனால 0. ஸோ டோட்டல் ஃபிளக்ஸ் கண்டிப்பா 0ன்னு கத்துக்கணும். இப்ப இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நீங்க என்ன உணர்றீங்க? ஒரு யூனிஃபார்ம் பாடிய யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நெட் ஃபிளக்ஸ் 0ன்னு கத்துக்கணும். ரைட்டா? புரிஞ்சிச்சா? அடுத்து நம்ம எங்க போகணும்? யூனிட் போகணுமா? ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சது. இந்த டாபிக்கோட ஹீரோ யாருன்னா phi BA cos theta in vector form B vector dot A vector ன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது யூனிட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? யூனிட் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபைக்கு பதிலா BA, ஏற்கனவே பிக்கு டெஸ்லான்னு சொல்லி கொடுத்தனப்ப, டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். அப்ப மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர், டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். இதே சிஜிஎஸ்ல சொன்னீங்கன்னா சிஜிஎஸ்ல காஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? காஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். யாரா சொல்லுங்க. டெஸ்லா மாதிரி இதுக்கு வெபர்னு சொல்லலாமா? யூனிட் ஆஃப் ஃபிளக்ஸ் வெபர்னு சொல்லி கொடுத்தனா, யூனிட் ஆஃப் ஃபிளக்ஸ் வெபர். இப்ப யாரா சொல்லுங்க யூனிட் ஆஃப் ஃபிளக்ஸ் ஒரு பேர் வச்சு சொல்லுங்க, ஒரு பேர் வச்சு சொல்லுங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ஹீரோ யாரு? யார் போன் பண்ணிருக்காரு? சார் இருக்காரு பார்த்துட்டு ஒரு 2 டைம் போன் பண்ணிருக்காரு, ஏன்னு தெரியல. இல்ல மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் உங்களுக்கு தெரியாதா? யூனிட் ஆஃப் ஃபிளக்ஸுக்கு ஒரு பேர்ல சொன்னீங்கன்னா மேக்ஸ்வெல். இதுக்கு முன்னாடி தெரியலன்னா பரவாயில்ல, இப்ப கத்துக்கோ. இப்ப யூனிட் ஆஃப் ஃபிளக்ஸ் சிஜிஎஸ்ல மேக்ஸ்வெல், சிஜிஎஸ்ல மேக்ஸ்வெல். கவனி, குழப்பிக்காத. சிஜிஎஸ்ல மேக்ஸ்வெல், எஸ்ஐல வெபர், டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர், காஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் தான் வெபர், காஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மேக்ஸ்வெல். கரெக்டா? ரைட், புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா யூனிட் ஆஃப் ஃபிளக்ஸ் வேற என்ன எழுதலாம்? பிக்கு பதிலா எஃப் பை ஐஎல்னு கத்து கொடுத்தேன். இது ஏ, நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் போய் சேர்ந்துருச்சுன்னா நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் இன்வெர்ஸ். கத்துக்கிட்டீங்களா? நியூட்டன் மீட்டர் ஆம்பியர் இன்வெர்ஸ். நியூட்டன் மீட்டரை மாத்தி யோசிங்க. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் டன் தானே. ஒர்க் டன் யூனிட் ஜூல் தானே. எங்கெல்லாம் நியூட்டன் மீட்டர் பாக்குறீங்களோ அதெல்லாம் என்ன வரணும்? ஜூல் வரணும். அப்ப இதோட யூனிட் ஜூல் பெர் ஆம்பியர் இல்ல ஜூல் ஆம்பியர் இன்வெர்ஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க. நீ எஸ்ஐ யூனிட் சாதாரணமா படிச்சிட்டு இருக்க, எடுத்து பாரு, எல்லா வருஷமும் 2 கொஸ்டின் இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை படிச்சிருக்க முடியும் இல்லையா? இந்த 2 டைம் ஏன் போன் பண்ணாரு தெரியல. ஜூல் பெர் ஆம்பியர், ஜூல் பெர் ஆம்பியர் கத்துக்கிட்டீங்களா?
இப்ப யூனிட் இந்த டாபிக் ஃபுல்லா யூனிட் முடிஞ்சிருக்கு. ஃபிளக்ஸ் பிஏ காஸ் தீட்டா, ஃபிளக்ஸுக்கான எஸ்ஐ யூனிட், ஃபிளக்ஸுக்கான சிஜிஎஸ் யூனிட், ஃபிளக்ஸுக்கான ஜெனரல் யூனிட். டைமென்ஷன் கேட்டா உடச்சி போடுங்க. நியூட்டனுக்கு பதிலா எம்எல் டி பவர் மைனஸ் டூ, எம்க்கு ஒரு எல், ஏ பவர் மைனஸ் ஒன். சால்வ் பண்ணா ஏதோ ஒரு ஆன்சர் வரும். செக் பண்ணிக்கலாமா? ரைட். ஸோ ஃபிளக்ஸ் ஃபார்முலா முடிஞ்சது, ஃபிளக்ஸோட யூனிட் முடிஞ்சது. அடுத்து என்ன சார் பண்ணும்? இங்க 2 லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு ஃபாரடேஸ் லா, இன்னொன்னு லென்ஸ். எடுத்துக்கலாமா? முதல்ல இதை மட்டும் எழுதிட்டோம், பாஸ் ஆயிட்டோம். வச்சுக்கிறோம், கொஞ்சம் சுறுசுறுப்பாரு. குட் ஆஃப்டர்நூன். சவுண்ட் செக் பண்ணிக்கோ. யூனிட் ஆஃப் ஃபிளக்ஸ் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் வெபர். இந்த மாதிரி வெப்லாம் எழுதக்கூடாது, ஃபுல்லா எழுதணும். விஆர் போட்டுக்கோ. இந்த மாதிரி வெப்னு எழுதக்கூடாது. ஒன்னு டபிள்யூ. இந்த பக்கம் சிஜிஎஸ் ஓடுது காஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். யாரா சொல்லுங்க. ஒரு மேக்ஸ்வெல் எத்தனை வெபர்? சொல்லித்தான் நீ ஜீனியஸ். ஒரு மேக்ஸ்வெல் எத்தனை வெபர்? புரியல. சரிப்பா, இது நான் சொல்லி தரணும் அவசியமே இல்லை. தோருக்கு பாரு ஆன்சர். ஒரு காஸ் எத்தனை டெஸ்லா? 10 பவர் மைனஸ் 4. ஒரு 10 பவர் மைனஸ் 4. ஒரு சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினா 10 பவர் மைனஸ் 2வா? ரெண்டுன்றதுனால மைனஸ் 4. அப்ப மைனஸ் 4னா உங்களுக்கு தெரியுமா, ஒரு மேக்ஸ்வெல் வேணும்னா 10 பவர் மைனஸ் 8 வெபரு. ஒரு வெபர் வேணும்னா 10 பவர் பிளஸ் 8 மேக்ஸ்வெல். ரைட்டா? சோ கொஸ்டின் பேப்பர்ல மேக்ஸ்வெல்ல கொடுப்பாங்க, நீங்க எஸ்ஐல மாத்தி சம் போடணும். அப்ப ஒரு மேக்ஸ்வெல் 10 மேக்ஸ்வெல்னா 10 × 10 பவர் மைனஸ் 8ன்னு மாத்தி சால்வ் பண்ணணும். காஸுக்கு 10 பவர் மைனஸ் 4 டெஸ்லா, மேக்ஸ்வெலுக்கு 10 பவர் மைனஸ் 8 வெபர். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களை தப்பு பண்ணாத பாத்துக்கும். ரைட்டா? இப்பதான் கேட் திறந்திருக்கும். ஸோ லெசன்குள்ள என்டர் ஆக போறோம். டாபிக் ஃபாரடேஸ் லாஸ். ஃபாரடேஸ் லாஸ். ஃபாரடேஸ் லாஸ். ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் இஎம்ஐ. இந்த லென்ஸ் லா புடிச்சிட்டோம்னா ஜாலியா ஆயிடும். லெசனே ஜாலியா சூப்பரா இருக்கும். ஃபாரடேஸ் லா. ஃபாரடேல 2 லா எழுது. ஃபர்ஸ்ட் லா இன்னொன்னு செகண்ட் லா. ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா மட்டும் எழுது. ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா. ரைட். இஎம்ஐனா என்ன? இஎம்எஃப்னா என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இஎம்ஐ. இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். நீ நினைச்சிட்டு இருக்க எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்ல முடியுது, அதனால இது ஃபோர்ஸ் நினைச்சிட்டு. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், இட் இஸ் அ ஒர்க் டன். ஒரு சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது, அதுதான் இஎம்எஃப். ரைட்டா? உனக்கு தெரியுமா, வோல்டேஜ் இருந்தா தானே கரண்ட் போகுது, இஎம்எஃப் இருந்தா தானே கரண்ட் போகுது. நம்ம என்ன பண்றோம், இஎம்எஃப் கொண்டு வரோம். இஎம்எஃப் வச்சுக்கிட்டு தான் கரண்ட் வருது. கரண்ட் வந்தா பல்ப் எரியுது, ஃபேன் ஓடுது, எல்லாம் பண்ணிட்டு. நமக்கு சோர்ஸ் யாரு? இஎம்எஃப். இன்னைக்கு பிரச்சனை அந்த இஎம்எஃப் எப்படி ஜெனரேட் பண்றோன்றதுதான். நெய்வேலி போனீங்கன்னா லிக்னைட் பவர் ஸ்டேஷன், இங்க இருந்து கல்பாக்கம் போனீங்கன்னா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், திருநெல்வேலி போனீங்கன்னா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பவர் ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு விதமா இஎம்எஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணும். நமக்கு தேவை இஎம்எஃப். ரைட்டா? நீங்க டெய்லி எழுந்ததும் முதல்ல நன்றி சொல்ல வேண்டிய ஆள் யார் தெரியுமா? உங்களுக்கா சார் கேக்குறியா? யாரு? ஃபாரடே. ஃபாரடே. ஏன் சொல்லு? ஏன்னா இது நடந்தா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொன்னது அவர் தான். இன்னைக்கு நம்ம உற்சாகமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஃபாரடே. அதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பியர். இவங்களுக்கு எல்லாம் அப்பப்ப நன்றி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபாரடே யாருன்னா, ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் ஒரு விஷயத்தை அதான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. அதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பவர் ப்ரொடக்ஷனும் அதுதான். நீ எடுத்துக்கோ, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேன். சோலாரை தவிர மீது எல்லாம், லிக்னைட், இங்க அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், எங்கயா இருந்தாலும் ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இவ்வளவுதான் ரூலே. ரைட்டா? அதை பத்தி தான் பேச போறோம். ஃபாரடேஸோட ஃபர்ஸ்ட் லா எழுதி பார்க்கும். நான் சொல்ல ஒரு லைன் எழுது.
ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா சும்மா ஒரே லைன் எழுதிக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட். ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். கத்துக்கிட்டீங்களா? செகண்ட்ல ஃபாரடே செகண்ட்ல ஃபாரடே செகண்ட்ல ஒரே நிமிஷம் உனக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். நான் இதை புரியுங்க. 5 வார்த்தையா சொன்னா ஃப்ளக்ஸ், இது இது ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். கரெக்ட் தானே? டினாமினேட்டர்ல டைம் இருந்தாலே டைமை பொறுத்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வரும்னு சொன்ன இஎம்எஃப் வரும்னு சொன்னா அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்டியூஸ் இஎம்எஃப். இது செகண்ட்ல ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்ல இஎம்ஐனா என்ன? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், அதுக்கு பேர் இஎம்ஐ. ரெண்டாவதுல என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். 100 ரூபாய்க்கு சேஞ்ச் ஆனா 100 ரூபாய் இன்டியூஸ் ஆகும். 200 ரூபாய்க்கு சேஞ்ச் ஆனா 200 ரூபாய் இன்டியூஸ் ஆகும். அப்ப magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. Right? Magnitude of induced EMF. Magnitude of induced EMF is directly proportional to magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. Rate of change of flux. Magnitude of induced EMF is directly proportional to rate of change of flux. இப்போ E is proportional to d phi by dt. இப்படி லென்ஸ்ல டாபிக் இதை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு அடுத்த அரை மணி நேரம். லென்ஸ்ல E equal to minus of d phi by dt. E equal to minus of d phi by dt. கத்துக்கோங்க. எந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். எந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். உனக்கு புரியுற மாதிரி எழுதி. எந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ the direction of induced EMF நானே சொல்றேன். the direction of induced EMF is always opposite to the direction of induced EMF is always opposite to the rate of change of flux. Direction of rate of change of flux. Direction of rate of change of flux. இப்போ நீ நினைக்கிற அளவுக்கு இந்த லெசன் அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. டைரக்ஷன்ல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. ஃபார்முலா எல்லாம் ஒண்ணுமே இல்லை, 5 கொடுத்துருவாங்க, ஈ கேட்பாங்க, அவ்வளவுதான். சொல்லித்தரேன். ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுது? எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், சாரி ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாலே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட்ல. ரெண்டாவது என்ன சொல்லுது? எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். மூணாவது என்ன சொல்லுது? எந்த டைரக்ஷன் ஆஃப் இஎம்எஃப் சொல்றது பத்தி யாரு? லென்ஸ்ல ஃப்ளக்ஸ் எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஒன்னும் இல்ல, இந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் அதை அப்போஸ் பண்ணும். கரெக்டா? எந்த பக்கமா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். நீ நம்பலனா, உனக்கு புரியலன்னா நான் ஒரு 3 டயக்ராம் புரிஞ்சிருப்பாரு. இது ஒரு சாலினாய்டு இல்லைன்னா வச்சுக்கோங்க. இங்க இருந்து பேட்டரி, இங்க இருந்து ஒரு கேல்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கு. கேல்வனாமீட்டர் இல்லைன்னா ஒரு இப்போதைக்கு அந்த பேட்டரி தூக்கிடும். இங்க ஒரு பார் மேக்னெட் வச்சிருக்கு, நார்த் போல் சவுத். என்ன நடக்குதுன்னு யோசி. பார் மேக்னெட் இஸ் அட் ரெஸ்ட். பார் மேக்னெட் நகரவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, பார் மேக்னெட் நகரது. ஒருவேளை பார் மேக்னெட் நகர்ந்தா நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் போகுமா? இப்படி கிட்ட போகுமா? கிட்ட போகுமா? கிட்ட போகுமா? அப்ப இந்த ஏரியா வழியா ஃபீல்ட் லைன் உள்ள போனா அதான ஃப்ளக்ஸ். கிட்ட கொண்டு போயிட்டு திருப்பியும் பேக்ல கொண்டு வந்து திருப்பி உள்ள கொண்டு போனா ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, ஃப்ளக்ஸ் குறையுது, ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, ஃப்ளக்ஸ் குறையுது. அப்ப அதுக்கு பேர் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பார் மேக்னெட்டை நகர்த்தவே இல்லை. அப்ப யாரா சொல்லுங்க, ஃப்ளக்ஸ் இங்க சேஞ்ச் ஆகுதா? ஆகல. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா யார் வரமாட்டாங்க? இஎம்எஃப் வராது. இஎம்எஃப் வரலன்னா யார் வரமாட்டாங்க? கரண்ட் வராது. இஎம்எஃப் தான் கரண்ட்டுக்கு காரணம். இஎம்எஃப் கொடுத்தாதான் கரண்ட் வரும். அப்ப
இந்த இடத்துல கேல்வனாமீட்டர் ஷோஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். கேல்வனாமீட்டர் ஷோஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன்னா கரண்ட் ஜீரோ. என்ன காரணம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகல, அதனால கரண்ட் ஜீரோ. ரைட்டா? ரெண்டாவது டயக்ராம் பாருங்களேன். கேல்வனாமீட்டர் கவனிங்க. ஒரு பார் மேக்னெட்டை நார்த் போல் சவுத் போல் v வெலாசிட்டியில உள்ள கொண்டு போறேன். காயிலுக்கு உள்ள கொண்டு போறேன். காயிலுக்குள்ள கொண்டு போறேன். கிட்ட போக 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 இந்த ஏரியா வழியா ஃபீல்ட் லைன் உள்ள புகுந்து போகும். இப்ப ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு? இந்த பக்கம் நேரா, இந்த பக்கம் லெஃப்டா? ஏன் லெஃப்ட் யோசி? ஆப்போசிட். எந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ இந்த பக்கம் தானே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஆச்சு. எந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது? இது மாட்டி இருக்கிறதுனால காது கேட்கல. நீ ஏதாவது திட்டினா கூட காது கேட்காது. ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பாரு. உள்ள போய் திட்டி நிஜமாலுமே நீ ஏதோ சொல்றன்னு மட்டும் எனக்கு தெரியுது. எனக்கு கேட்க மாட்டேங்குது. ரைட். நம்பி திட்டி கூடாது. கேக்குது காது. அதனால எந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அதுக்கு அகைன்ஸ்டா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். கத்துக்கிட்டீங்களா? இந்த அகைன்ஸ்ட் சொல்றதுக்கு தான் யாருங்க? மைனஸ். ரைட்டா? அடுத்தது இங்க பாருங்க. இந்த டயக்ராம் செக் பண்ணு. ஒரு காயில் கெல்வனாமீட்டர் இங்க இருந்து நார்த் போல் சவுத் போல் வெளியில கொண்டு போறோம். கொண்டு போறோம். ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், லெஃப்ட்ல இருக்கும், உங்களுக்கு ரைட்ல இருக்கும். உங்களுக்கு ரைட்ல இருக்கும். ரைட்டா? எந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இந்த லெசனை நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும்னா நான் இப்ப சொல்லி கொடுத்த 3 பேரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாரடே ஃபர்ஸ்ட்ல என்னப்பா சொல்லுது? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் சார். ரெண்டாவதுல என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். மூணாவதுல என்ன சொல்லுதுன்னா எந்த பக்கமா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இப்ப டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் ஆர் இஎம்எஃப் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். டைரக்ஷன் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். அதுக்கான ப்ரூஃப் தான் இங்க. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகல, ஜீரோ. ஃப்ளக்ஸ் உள்ள வருது, அகைன்ஸ்ட் அப்போஸ் பண்ணுது. வராதன் திருப்பி சொல்லுது. இந்த பக்கம் இது வெளில போகுது, இது இந்த பக்கம் போகுது. ரைட்டா? எழுதி முடிச்சோம். சீக்கிரம் எழுதி முடிச்சோம். சார் ஏன் கால் பண்ணாங்கன்னு தெரியல, நான் கேட்டு வரேன். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் தான் உனக்கு கத்து கொடுக்கணும். சீக்கிரம். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட். ஹானஸ்டா இதுக்கு மேல எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கோ. இன்னொரு டைம் கத்து கொடுக்க கேட்டு. இந்த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் கிராஸ் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம் இல்லை, ஈஸியா கத்து கொடுத்துறேன். நீ கொஞ்சம் ஷார்ப்பா அது காலையில வாங்கி. டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட். ரைட்டா? ரூல் 1 எழுது. உள்ள இருக்கிற பசங்க ரூல் 1 எழுதுங்க. ரூல் 1. ரூல் 1. ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். கண்டிப்பா எல்லாரும் எழுது. இந்த 2 லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். ரூல் 1 ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். ஒரு கோடு போட்டுக்கோ, ஹைஃபன் போட்டு. டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட்
along the direction of magnetic field, along the direction of magnetic field, along the direction of magnetic field. எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் குறையுதோ அங்கெல்லாம் இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷனும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனா இருக்கும். கரெக்டா? அங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ட்னா ஆன்சர் இன்வெர்ட், அவுட்வர்ட்னா ஆன்சர் அவுட்வர்ட். ஃபர்ஸ்ட் லைன் திருப்பி ஒரு டைம் படிங்க. எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் குறையுதோ அங்கெல்லாம் டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட்டும் அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன். ரூல் 2 எழுது. ரூல் 2 எழுதுங்க. டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன். ரூல் 2ல அப்படியே மாத்தி எழுது. ஃப்ளக்ஸ் எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ் ஒரு கோடு போட்டு, ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ், flux increases, direct hyphen போட்டு direction of induced current is opposite to the existing magnetic field, opposite to the existing magnetic field. existing வேணானா விட்டுரு, opposite to the magnetic field. அங்க இருக்கிற magnetic field opposite to the magnetic field. opposite to the magnetic field. நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன், பொறுமையா பாரு. எப்பவுமே முதல்ல உங்களோட வேலை அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்க்கணும். இந்த மாதிரி இன்ட்டு போட்டிருந்தா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அர்த்தம்? இன்வெர்ட்ஸ். இன்டு த எங்க போகுது? பிளேன் ஆஃப் த போர்ட். இன்டு த பிளேன் ஆஃப் த போர்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்ன பாரு, போர்டுக்குள்ள போயிட்டு இந்த பக்கமா வெளில வருதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்படின்னா எங்கெல்லாம் இனிமேல் இன்ட்டு பாக்குறீங்களோ இங்கெல்லாம் கிளாக் வைஸ். நீ உன் கையால ட்ரை பண்ணி உள்ள போயிட்டு வெளில வருது, அப்ப கிளாக் வைஸ் தானே, உள்ள போயிட்டு வெளில வருது கிளாக். இப்ப எங்கெல்லாம் இன்ட்டு போறீங்களோ அதெல்லாம் டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிளாக். இங்க ஒரு காயில் ஒண்ணு என்டர் ஆகுது, ஒரு ரெக்டாங்குலர் காயில், ஒரு ஸ்கொயர் காயில் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல என்டர் ஆகுது. ஃபைக்கு பதிலா பிஏ தானே. மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஏ ஏரியா இருக்கிற காயில் என்டர் ஆனா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஃபார்முலா தானே சொல்லுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட், ஏரியா என்ன ஆகுது பாரு. இது வரைக்கும் இந்த ஏரியா மேக்னெட்டிக் ஃபீல்டோட லிங்க் ஆகல. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வர இந்த ஏரியா மேக்னெட்டிக் ஃபீல்டோட கொஞ்சம் கொஞ்சமா லிங்க் ஆகுது. அப்படின்னா ஏரியா அதிகமாகுது. ஏரியா அதிகமாகுதுன்னா ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. கரெக்டா? உள்ள வந்துருச்சா? யாரா சொல்லுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் போற வரைக்கும் ஃப்ளக்ஸ் என்ன? ஃப்ளக்ஸ் என்ன? ஃப்ளக்ஸ் என்ன பா? கான்ஸ்டன்ட். ஏன் கான்ஸ்டன்ட்? எல்லா ஏரியாவும் எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே மாதிரி இருக்கா கான்ஸ்டன்டா? இப்ப பதில் சொல்லுங்க. நான் வெளில போறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? ஏன் குறையுது? ஏரியான்னா ஃபீல்டோட லிங்க் ஆயிருக்கிற ஏரியா குறையுது. அதனால என்ன பண்ணுது? ஃப்ளக்ஸ் குறையுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா, உள்ள முழுசா வந்த பிறகு இது வரைக்கும் ஏரியாவும் கான்ஸ்டன்ட், ஃபீல்டும் கான்ஸ்டன்ட், அதனால ஃப்ளக்ஸும் கான்ஸ்டன்ட். வெளில போகும் பொழுது ஏரியா குறையுது, அதனால ஃப்ளக்ஸ் குறையுது. ரைட்டா? இப்ப இந்த காயில டைரக்ட் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் சொல்லணும். ஒண்ணு நான் சொல்லி தரேன், அடுத்த டயக்ராம் நீங்க தான் சொல்லணும். சொல்லலைன்னா திருப்பி இன்னொரு டைம் சொல்லி பதில் சொல்லுங்க. கேஸ் 1. இதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஸ்லோவா டைம் எடுத்துக்கிறேன். புரியலன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா பேசுறது வேஸ்டா போயிடும். உள்ள என்டர் ஆகுதா? பொறுமையா கவனி. ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? இன்க்ரீசஸ். ஃப்ளக்ஸ் இன்க்ரீசஸ். ஒத்துக்கிறீங்களா? ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா எந்த ரோல் யூஸ் பண்ணும்? செகண்ட் ரோல் என்ன சொல்லுது பாரு? ஆப்போசிட் டைரக்ஷனா? அப்ப ஆப்போசிட் டைரக்ஷனா இது என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ். அப்ப காயில் என்ன டைரக்ஷன் வரணும்? அப்ப டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இவ்வளவுதான் விஷயம். ரைட்டா? ஃப்ளக்ஸ் அதிகமானா இந்த காயில கரண்ட் வரும். அந்த கரண்டோட டைரக்ஷன் அங்க இருக்கிற ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னா டைரக்ஷன் ஆப்போசிட்டா, அதனால ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா. பொறுமையா பாருங்க. இந்த காயில் உள்ள என்டர் ஆயிடுச்சு. என்டர் ஆயிடுச்சா? இங்கிருந்து வெளியில போகுது. வெளியில போனா கேஸ் 2ல ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது.
ஃபிளக்ஸ் டிகிரீஸ் ஆனா எந்த ரூல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூலா அலாங்கா அலாங்கா இங்க என்ன டைரக்ஷன் கிளாக் வைஸ். முதல்ல இந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டின்ல நீங்க சந்திக்க வேண்டியது மேக்னெட்டிக் ஃபீல்டு. முதல்ல அவன் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸ் முடிவு பண்ணிக்க. முடிவு பண்ண பிறகு முடிவு பண்ணிக்க. அப்ப ஃபிளக்ஸ் டிகிரீஸ் ஆகுது. ஃபிளக்ஸ் டிகிரீஸ் ஆனா அலாங் தி சேம் டைரக்ஷன், அதனால கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் பாருங்க. இப்ப கரண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகும். கிளாக் வைஸ். இந்த இடம் ஆன்டி கிளாக் வைஸ். கத்துக்கிட்டீங்களா? இப்ப நடுவில் ஃபுல்லா கான்ஸ்டன்டா, நடுவில் ஃபுல்லா கான்ஸ்டன்ட். இப்ப இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன். சரியா பாருங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டு இனிஷியலா ஃபிளக்ஸ் ஏன் சார் கீழே போட்டிருக்கீங்க? மைனஸ் ஆஃப் டிஃபை பை டிடி தெரியுதா? இது மைனஸ் ஆஃப் டிஃபை பை டிடி, இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆஃப் டிஃபை பை டிடி. அப்ப இந்த இடம் ஃபுல்லா கான்ஸ்டன்ட். ஒன்னும் இல்ல, உள்ள என்டர் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் கிராஃப் ஃபுல்லா என்டர் ஆன பிறகு நடுவில் மீடியம் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் ஃபிளக்ஸ் 0 மேல. அப்ப இது என்னன்னா ஃபிளக்ஸுக்கும் டைமுக்கும் எழுதுது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஒரு சின்ன கேம் மாதிரி ப்ளே பண்ணும். இப்போ ஒரு டயக்ராம் ட்ரா பண்றேன், நீயே பார்த்து தக்கணும்னு சொல்லிட்டு. இங்க டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களை பாக்குதா? உங்களை பாக்குதுன்னா உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ரைட் சார். ஒரு காயில் உள்ள என்டர் ஆகுது, இங்க காயில் வெளில போகுது. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, இது 1 2ன்னு சொல்லிடு. நீயா எல்லாத்தையும் முடிவு பண்ணி சொல்லு. 1ஆம் நம்பர்ல கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இரு, கால் எடுத்துக்கிறேன் சொல்லு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ். ஏரியா வெக்டர் பொறுத்து இல்ல, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் இந்த பிளேனை பொறுத்து, போர்டை பொறுத்து. போர்டுக்கு உள்ள போயிட்டு வெளில வருது. போர்டுக்கு உள்ள போயிட்டு வெளில வருது. இப்போ போர்டுக்கு உள்ள போயிட்டு இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த போர்டுக்கு உள்ளார போகுதான் இன்வெர்டு. போர்டுல இருந்து வெளில வந்து அவுட் வேர்டா நான் பாக்குறேன். போர்டுல இருந்து வெளில வருது எனக்கு டைரக்ஷன் இது கிளாக் வைஸ் தானே. இப்ப போர்டுக்கு உள்ள போகுது கிளாக் வைஸ், போர்டுக்கு வெளியில வருது. இல்லங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் சார். கிளாக் வைஸா? வசந்த் ஏன் கிளாக் வைஸ்? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்? இல்ல சார், ஆன்சர் சார். ஆக்சுவலி ஆன்சர் கிளாக் வைஸ். ஆன்சர் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸா? வசந்த் ஒரு நிமிஷம் இது 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 நீ ஆன்சர் சொல்றியா? எஸ் சார். ஆன்சர் டைரக்ஷன் சொல்லு. கரண்டோட டைரக்ஷன், கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். நீ சொல்லியிருக்கிறது கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். ரைட், செக் பண்ணிடுவோம். ஆன்சர் அப்போ ரைட்டோ நான் தானே. கிளாக் வைஸ். இப்போ கரண்ட் கிளாக் வைஸா? இப்போவும் நீ சொன்னது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியாது, நீ சொன்னதை நம்பி போட்டிருக்கேன். கவனி, உள்ள என்டர் ஆனதும் ஃபிளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபிளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆப்போசிட். ஆப்போசிட்னா அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன். வசந்த் கத்துக்கிட்டே பாரு. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். புரிஞ்சுச்சா? அங்க வாங்க பா. ஃபிளக்ஸ் டிக்ரீசஸ், ஃபிளக்ஸ் டிக்ரீசஸ், அதனால அலாங் தி சேம் டைரக்ஷன். அலாங் தி சேம் டைரக்ஷன்றதுனால ஆன்டி கிளாக் வைஸ், டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் ஆன்டி கிளாக். இப்ப அந்த ரூல் அப்ளை பண்ண தெரியுதா? இப்பதான் உள்ள வந்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். உனக்கு புரிய வைக்காம நான் போக மாட்டேன். கத்துக்கிட்டே வா, சீக்கிரம் முடி. நேஹா அந்த டைரக்ஷன் கிளியரா உனக்கு? எழுதிட்டே இருக்கும். இன்னொரு டைம் சரி சொல்லி. ரைட். தர்ஷித், அர்ஜுன், பிரியரஞ்சினி, வசன். எஸ் சார். ரைட். புரியலன்னா கவலைப்படாது. இன்னும் 7 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம், பிரச்சனை இல்லை. முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு யாருன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தோம். இப்படி வருது. சொல்றது அந்த பிளேனுக்கு, இந்த பிளேனுக்கு, இந்த பிளேனுக்கு தான் ஏரியா வந்து தூக்கி எட்ட வச்சிரு. முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்த்துட்டு தானே அப்புறம் காயில உள்ள கொண்டு வருவேன். இப்ப அது தூக்கி கீழே வச்சுப்ப. நீ ஏரியாவை பார்க்காது, காயிலே பார்க்காது, வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் பாரு. இப்ப அந்த போர்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னடா?
அப்சர்வர் எங்க இருந்து வேணாலும் பாருங்க. இப்போ ரைட் அது கிளாக் வைஸ். உனக்கு இது ஆன்டி கிளாக் வைஸ். எனக்கு தான் நான் கேட்டேன். உனக்கு இது ஆன்டி இப்போ இது ஃபேன் ஆன் பண்ணிருக்குல்ல, ஃபேன் போயிட்டு இருக்குல்ல, ஃபேன் சுத்தும் பொழுது கீழே இருந்து பாக்குற உனக்கு டைரக்ஷன் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதே பள்ளி மாதிரி சீலிங் ஒட்டிக்கிட்டே பாரு, இப்படி பாரு கிளாக் வைஸ் டைரக்ஷன். தெரியுதா? அதே கதை தான் பார்த்தோம். பாட்டில் வந்து தண்ணி ஃபுல்லா வச்சுக்கிட்டு, பாட்டில் தண்ணி ஃபுல்லா வச்சு உன் தலைக்கு நேரா வச்சு, தலைக்கு நேரா வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் ஓப்பன் பண்ணிடு. எப்படி ஃபேன் ஓடும்போது காத்து உனக்கு நோக்கி வருதோ தலைமொழி வருவ, தண்ணி ஃபுல்லா மேல கொட்டிடுமா, தண்ணி ஃபுல்லா மேல கொட்டிடும். மேல இருக்கிறவனுக்கு அது ஒண்ணுமே போகாது. அங்க மேல இருக்கிறவன் பார்க்கும் பொழுது அவன் தெரிந்து வெளில வருது, கீழே இருக்கிற பார்க்கும்போது ஃபேன் இருந்து வாங்கிட்ட போகுதுன்னு வர்ற கான்செப்ட் தான் அந்த பாட்டில் முடிய இருக்கிறது. இந்த கதை எல்லாமே அது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும்போது காத்து வருதா, இப்ப டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன்டி கிளாக் வைஸ் தான் ஒன்னு நோக்கி வருது. மேல இருக்கிறவங்க அவனை விட்டு வெளில போகுதுன்னு. ஸோ டுவர்ட்ஸ் த அப்சர்வர், அவே ஃப்ரம் த அப்சர்வர். எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்தை பார்க்க பாருங்க. திரும்பவும் சொல்றேன், டைரக்ஷன் புரியலன்னா புரியலன்னு சொல்லிடு, இன்னொரு டைம் சொல்லி கொடுத்துறேன். சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். So direction of induced current is always opposite to the always இல்ல, அதிகமாகும் போது கம்மியாகும். நான் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு புத்தாலித்தனமா யோசிக்கிறேன்னு பாக்குறேன். இங்க கரண்டோட டைரக்ஷன் இங்க இருக்கு, எல்லாருமே கவனி. கரண்டோட டைரக்ஷன் இங்க ஒரு காயில் பிளேஸ் பண்ணிருக்கு, காயில் பிளேஸ் பண்ணிருக்கு. ரெண்டு கொஸ்டின். முதல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காயில் பிளேஸ் பண்ணிருக்கேன், கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணு, அதாவது இந்த கண்டக்டர்ல போற கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணு. இந்த காயில்ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லுங்க? டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக்? இதுக்கு நீ கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், 5 கிளாஸ் விட்டு போயிடாது. இதை கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு, நீ ஒரு லட்சணை கடந்து வேற வரணும். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு ரெகுலர் கொஸ்டின் இருக்கு, ட்ரை பண்ணுவோமா? சொல்றேன். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் காயில். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு முதல்ல கண்டுபிடிக்குமா? யாரா சொல்லுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டா டெல்டா? காயிலுக்கு நேரம் இன்டு. ஏன் இன்டு? கண்ட்ரோல்ல இன்டு முதல்ல அங்க வரணும். இன்டுன்றது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். என்ன நடக்குது பாரு, லாங் ஸ்ட்ரைட் ஒயர் தானே, லாங் ஸ்ட்ரைட் ஒயருக்கு போன லெசன்ல என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? மியூ நாட் ஐ பை 2 சொல்லி கொடுத்தேன். பியும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்? ஐ அதிகமாக சொல்லியிருக்கேன். ஐ அதிகமானா பி, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டிங் அதிகமாகுதா? இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சீங்க ஃபை ஈக்குவல் டு பிஏன்னு படிச்சீங்க. அப்ப பி அதிகமாகுது, அதனால அப்ப இந்த இடத்துல ஃபை என்ன ஆகுது? அவ்வளவு. ஃபை இன்க்ரீஸ் ஆன டைரக்ஷன் ஆப்போசிட். ஆப்போசிட். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ். இதுக்கு ஆன்சர் அவ்வளவுதான். தெரியுதா? இவ்வளவு தெரிஞ்சா போதும், ஈஸியா கண்டுபிடிச்சு. ஓரளவு கத்துக்கிட்டீங்களா? முதல்ல என்ன பண்ணணும், ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் தெரிஞ்சுக்கணும். தம்ப் ரூல் யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரிஞ்சுக்கணும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் பி சேஞ்ச் ஆகுதா ஏ சேஞ்ச் ஆகுதான்னு, காயில் அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கு, கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணு. கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆனா ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த கேஸ்ல ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. ஃப்ளக்ஸ் அதிகமான என்ன ஆகும்? அப்போஸ் பண்ணுமா? இப்ப அப்போஸ் பண்ணுதுன்னா இது கிளாக் வைஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், இது ஆன்டி கிளாக் வைஸ் மேக்னெட்டிக். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாரு.
எந்த வேலை இருந்தாலும் இந்த டைரக்ஷன் சம்ம இன்னைக்கு போயிட்டு ஒரு 10 சம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு கொஸ்டின் நம்பரோட குறிச்சு கொடுத்து அனுப்புறேன். அதே கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி யோசிங்க. ஐ கான்ஸ்டன்ட் காயில் வெளில போகுது, v வெலாசிட்டில காயில் வெளில போகுது. இப்போ உங்களோட பதில் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட், டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் v மாறலை, காயில் வந்து தூரமா போகுது. டிக்ரீசஸ் கிளாக் வைஸா? கிளாக் வைஸ் பதில் வந்திருக்கு, செக் பண்ணிக்கிறீங்களா? முதல்ல டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் முடிவு பண்ணட்டுமா? இந்த கேஸ்ல யார் கான்ஸ்டன்ட்? அதனால பி கான்ஸ்டன்ட். இப்ப இந்த காயில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட விட்டு தள்ளி போகுதா? தள்ளி போகுது. அப்ப தள்ளி போகுதுன்னா ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? ஃப்ளக்ஸ் குறையுதா? டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷன். அலாங்னா யாரு? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. கத்துக்கிட்டீங்கன்னா கடகடன்னு ஈஸியா. ஃப்ளக்ஸ் அதிகமாகுதா? ஃப்ளக்ஸ் கம்மியாகுது. ஃப்ளக்ஸ் அதிகமானா ஆப்போசிட், ஃப்ளக்ஸ் கம்மியான அலாங்கு. யாருக்கு ஆப்போசிட், யாருக்கு அலாங்கு? அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து 2 கேஸ் போடுறேன், கண்டுபிடி. அது காயில் வச்சு போடுறது. முதல்ல இந்த 2 வயர் வச்சு போட்டோம், பாச போட்டு. ஒரே ரூல் தான், ஃப்ளக்ஸ் அதிகமானா ஆப்போசிட், ஃப்ளக்ஸ் குறைஞ்சா அலாங்கு. யார பார்க்கணும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்க்கணும். சீக்கிரம். இந்த இடத்துலயும் ஐயும் பியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். ஐ என்ன ஆகுதுன்னு பாரு, அதனால பி என்ன ஆகுதுன்னு பாரு. ஃபையும் பியும் எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். நீங்க ஐக்கு போயிட்டு பிக்கு போயிட்டு ஃபைக்கு வந்துட்டு ஃபை அதிகமானா ஆப்போசிட், ஃபை குறைஞ்சா அலாங். அவ்வளவுதான். நீ சம்மா சால்வ் பண்ணி பார்க்கும்போது உனக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் கிடைக்கும். ரூல் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இப்போ இது வேற விதமாவும் சொல்லி தரலாம். ஏற்கனவே நம்ம டயலாக் தான், கத்துக்கிட்ட ஒண்ணு நல்லா கத்துக்கு. அடுத்தது இன்னைக்கு பேசுறதுல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் காயில், இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் காயில், ஒரு வயர்னு வச்சுக்கோங்க. வயர் இந்த மாதிரி எடுத்து வச்சு, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக் வைஸ். இந்த மாதிரி கிளாக் வைஸ். இது ஒரு ஸ்லைடிங் கண்டக்டர். ஸ்லைடிங் கண்டக்டர்னா நகர்த்தக்கூடிய கண்டக்டர், நகர்த்தக்கூடிய கண்டக்டர். இந்த இடம் காயில் 1, லூப் 1, லூப் 2. ரைட்டா? என்ன பண்றது பாருங்க. இந்த ஸ்லைடிங் கண்டக்டரை v வெலாசிட்டியில இந்த பக்கம் நகர்த்துற. நல்லா கத்துக்கோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறல், கான்ஸ்டன்ட். இந்த காயில மட்டும் லைட்டா அப்படி நகர்த்திருக்கு. யாராவது தெளிவா சொல்லு. லூப் 1ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? லூப் 2ல கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? லூப் 1ல கிளாக் வைஸா? எது டிக்ரீஸ் ஆகுது? லூப் 1ல டிக்ரீஸ் ஆகுது. இல்ல இப்படி யோசிங்க. இல்லப்பா, நாங்க கரண்டே கொடுக்கல, வெறும் ஸ்லைடிங் கண்டக்டர் நகர்த்துறேன். ஸ்லைடிங் கண்டக்டர் நகர்த்தினா லூப் 1ஓட ஏரியா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அங்கதான் பாயிண்ட் இருக்கு. அப்ப லூப் 1ஓட ஏரியா இன்க்ரீஸ். phi equal to BA. B கான்ஸ்டன்ட்னா ஏரியா அதிகமானா அப்ப phi அதிகமாகுது. phi அதிகமாகுதுன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது அலாங் ஆப்போசிட். ஆப்போசிட். இங்க டைரக்ஷன் இது கிளாக் வைஸ், அப்ப இங்க போட வேண்டியது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சோ நல்லா யோசிக்கிறீங்க. லூப் 2 அப்படியே சொல்லுங்க. லூப் 2ல ஏரியா டிக்ரீஸ். ஏரியா டிக்ரீசஸ், ஃப்ளக்ஸ், அதனால அலாங். அலாங்னா கிளாக் வைஸ். கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூலை ஒபே பண்ணுதா பாரு. இங்க இருந்து ஒரு கரண்ட் வருதா?
இது வரைக்கும் வெயிட் பண்ணுதா? இங்க இருந்து ஒரு கரண்ட் வருதா? வெயிட் பண்ணுதா? இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இங்க போயிடுதா? போயிட்டு திரும்பி பிரிஞ்சிடுதா? ஜங்ஷன் ரூல் ஒபே பண்ணுது. எடுத்துக்கிட்டீங்களா? ஸோ இப்படிதான் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் 2 ரூல் கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸ் அதிகமான ஆப்போசிட், ஃப்ளக்ஸ் குறைஞ்சா இப்போ ஓரளவு கத்துட்டீங்கன்னா இன்னும் நாளைக்கு தான் சரி நிமிஷம் சர்க்கிள் பார்த்து சொல்லித்தரேன். குரூப் 1ல தான் 2ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃப்ளக்ஸ்னாலே பிஏ தான் பாய். ஒண்ணு பி மாறும், ஏ கான்ஸ்டன்ட், இல்ல ஏ மாறும், பி கான்ஸ்டன்ட் ஆகும். நான் சொல்றது புரியுச்சா? அப்ப ஃப்ளக்ஸ் அதிகமாகுதா கம்மியாகுதா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அங்க இருக்கிற பிஐயோ ஏவையோ பார்க்கணும். இல்ல யாராவது ஒரு ஆள் கான்ஸ்டன்டா இருப்பா, யாராவது ஒரு ஆள் மாறும். இந்த பிரச்சனை என்ன? ஆன்சர் வந்து எல்லாருக்குமே ஒரு சம் சால்வ் பண்ணுவீங்க, ஆன்சர் உடனே நிக்கும். ஆனா பக்கத்துல டைரக்ஷன் இருக்கும். கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா. இஎம்ஐ வந்து பழைய கொஸ்டின்ல எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது நல்லாவே. அப்ப பிரச்சனை டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஃபை கொண்டு பிஏ ஈஸியா சம் போட்டுருவேன். பி தெரியும், ஏ தெரியும். ஆன்சர் சால்வ் பண்ணா ஒரு நம்பர் வந்து அந்த நம்பர் கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸ். சீக்கிரம் முடி. எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தது ஒரு காயில்ல டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப உள்ள இருக்கிறது புரியலன்னா கூப்பிட்டு என்ன எது தெரியலனாலும் இன்னொரு டைம் கேட்டு கவனிப்பேன். இப்ப இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். ஒருவேளை புரியலன்னா திருப்பி இன்னொரு டைம் சொல்லித்தரேன். இது ஒரு காயில். இந்த காயில்ல கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. நான் இங்க நிக்கிறேன். நான் தான் அப்சர்வர். இப்ப நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. புரியல கைத்துக்கு. நான் தான் அப்சர்வர். எனக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு காயில், சர்க்குலர் காயில். நான் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப நான் ஒரு கோடு நான் கையால வரையறேன்ல, அங்க வந்து ஒரு காயில் இருக்கிறதா நீங்க ஒரு கற்பனை. இங்க வந்து ஒரு காயில். இந்த காயில நான் பாக்குறேன். அப்ப நான் யார்? பாக்குறோனா? நான் பாக்குறேன். ரைட்டா? நான் பாக்குறேன். இப்ப நான் தான் அப்சர்வர். நீ அங்க இருந்து பார்த்து ரைட்டா? So, இந்த காயில நான் பாக்குறேன். நான் அதோ இங்க இருக்கேன் பாரு. கொஞ்சம் அழகா வரைஞ்சுக்கிறேன். பாக்குறேன்னா? இப்ப டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? கிளாக் வைஸ் இது டுவர்ட்ஸ் அப்சர்வர் ரைஸ் பண்ணுங்க. உள்ள இருக்கிறவங்க நேஹா, வசந்த், அர்ஜுன், பேரஞ்சினி. டுவர்ட்ஸ் அப்சர்வர். புரியலன்னா பாட்டில் எப்படி வச்சு ரைட்டா? பாட்டில் எப்படி வச்சு எம்டி பாட்டில் எப்படி வச்சுக்கோ. ஓபன் பண்ணிங்க. இப்ப நீங்க ஓபன் பண்றது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஓபன் பண்ணா பாட்டில் கேப் ஒண்ணு பார்த்து வருது. கரெக்டா? எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நீ உனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு காயில பாக்குற, இந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தா அங்க இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்ன நோக்கி தான் டுவர்ட்ஸ் த அப்சர்வர். எல்லாரும் நல்லா புரிஞ்சுச்சா? டுவர்ட்ஸ் த அப்சர்வர். ரைட்டா? ஒருவேளை நான் இங்க இருக்கேன். இந்த காயில நான் பாக்குறேன்னா எனக்கு ஏன்னா எனக்கு அந்த காயில் எப்படி இருக்கு? கிளாக் வைஸா? எனக்கு ஒரு அப்சர்வர் இங்க இருக்கான்னு வச்சுக்கோயேன். அவருக்கு அவே ஃப்ரம் த அப்சர்வர் டைரக்ஷன் ஒண்ணுதானே? ஃபேன் ஓடுறது தான். ஃபேன் ஆன்டி கிளாக் சுத்தும் பொழுது காத்து மேல இருந்து கீழே வருது. கரெக்டா? அப்ப யாரு மேல இருந்து கீழே வருது? கீழே இருக்கிறவன் அவன்கிட்ட இருந்து கீழே வருது. அப்ப நான் பாக்குறேன். எனக்கு எனக்கு கிளாக் வைஸ் அப்படின்னா என்னை விட்டு வெளில போகுது. இந்த பக்கம் எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு என்ன நோக்கி வருது. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டுவர்ட்ஸ் அப்சர்வர். அப்போ கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் அப்சர்வர். கவனி கவனி கவனி. இன்னும் சூப்பரா இருக்கு பாருங்களேன். இங்க ஒரு சாதாரணமா ஒரு காயில் வைக்கு.
எம்டியா ஒரு காயில வச்சு என்ன நடக்குது பாரு. யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த ஐயை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஐயை இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப இந்த பி என்ன ஆகும்? பி அதிகமாகுது. சூப்பரா சொன்னீங்க. பி அதிகமாகுது. பை என்ன ஆகும்? இவ்வளவு. பை இன்க்ரீசஸா? பை இன்க்ரீசஸ்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் அலாங் ஆப்போசிட். ஆப்போசிட். இங்கதான் முக்கியமான விஷயம். ஆப்போசிட்னா இது ஆன்டி கிளாக் வைஸா? ஃபர்ஸ்ட் காயில்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இதுக்கு ஆப்போசிட்னா செகண்ட்ல கிளாக் வைஸா? அப்ப இன்டியூஸ்ட் கரண்ட் கிளாக் வைஸ். உனக்கு புரியுதா? நான் இந்த இடத்துல காயில்ல கரண்ட் கொடுத்துருக்கேன். நடுவுல எம்டியா ஒரு காயில வச்சு அந்த காயிலையும் கரண்ட் இன்டியூஸ் பண்றேன். அதுக்கு பேர் தான் இன்டியூஸ்ட் கரண்ட். இப்ப அது கிளாக் வைஸா? கவனி. நான் தான் அப்சர்வர். செகண்ட் காயில பாக்குறேன். செகண்ட் காயில் கிளாக் வைஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன விட்டு வெளில போகுதா, என்ன நோக்கி வருது? அவே ஃப்ரம் அப்சர்வரா? அப்படின்னா இந்த இடம் பி டேஷா? பி டேஷா? ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்போஸ் பண்ணிக்குதா? போத் காயில்ஸா ரிப்பல்ஸ் டு ஈச் அதரா? உங்க ஆப்ஷன்ல தான் இருந்தது. போத் காயில்ஸ் ஆர் ரிப்பல்ஸ் டு ஈச் அதர். ரெண்டு காயிலும் ஒன்று கொண்டு அப்போஸ் பண்ணிக்கும். புரிஞ்சுச்சா? ஒருவேளை புரியலன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் டைம் சொல்லித்தரேன். ஒரே ஒரு டைம் கவனி கவனி கவனி. இந்த ஸ்டார்டிங்ல கத்துக்கும் போது கொஞ்சம் லேசா கஷ்டமா தெரியும். பழகிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். கவனி கவனி. டைரக்ட் ஆஃப் கரண்ட் இது நீங்க உங்களோட காயில், உங்க காயில நீங்க கொடுக்குற கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்சர்வர் எங்க இருக்காருன்னு பாத்துக்க. இவர் தான் அப்சர்வர். அப்சர்வர் அந்த காயில பார்த்தா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவரை நோக்கி வருது. கண்டிஷன் சொல்லிட்டாங்க, கரண்ட் அதிகமாக்குறாங்களாம். இங்க ஒரு எம்டியா ஒரு காயில் வைக்கிறாங்க. சாதாரணமா ஒரு காயில் வைக்கிறாங்க. இந்த காயில கரண்ட் போகிறதுனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஏரியா வழியா மேக்னெட்டிக் ஃபீல்டு புகுந்து போனா அதான் ஃபிளக்ஸ். ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆனா இதே காயில கரண்ட் வரும். அதுதான் கரண்ட் அதிகமாகுது. கரண்ட் அதிகமாகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாகிறதுனால ஃபிளக்ஸ் அதிகமாகுது. நம்ம ரூல் என்ன? ஃபிளக்ஸ் அதிகம், ஆப்போசிட். ஆப்போசிட்னா எதை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் காயில கரண்ட் எங்க போகுதுன்னு பாருங்க. ஆன்டி கிளாக் வைஸா? அப்ப செகண்ட் காயில கரண்ட் கிளாக் வைஸ். அப்ப இந்த கரண்டே இல்லாத காயில்ல இப்ப ஒரு கரண்ட் வந்திருக்கா, அதுதான் இன்டியூஸ்ட் கரண்ட். இப்ப இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷன் கிளாக். இப்ப அப்சர்வர் இங்க இருக்க. அப்சர்வர் ரெண்டாவது காயில பாக்குது. ரெண்டாவது காயில்ல கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ்ன்றதுனால அந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் தி அப்சர்வர். கரெக்டா? அப்ப போத் காயில்ஸ் ஆர் ரிப்பல்ஸ் டு ஈச் அதர். அதனால ஆப்ஷன்ல இருந்தது போத் காயில்ஸ் ஆர். ரைட்டா? ஒரே நிமிஷம். உனக்கு புரிஞ்சிச்சு, நான் செக் பண்ணிடுவா. ரெடியா? யாரு பதில் சொல்றீங்க? செகண்ட் கேஸ் ஆன்டி கிளாக் வைஸ். உங்கள யாரோ இங்க அப்சர்வர். கரண்ட் கான்ஸ்டன்ட். தெளிவா புரிஞ்சுக்கும். இந்த கேஸ்ல கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணு. இங்க கரண்ட் கான்ஸ்டன்ட். சொல்ல ட்ரை பண்றேன். ரெண்டாவதா இங்க ஒரு காயில் வைக்கிறேன். இது காயில் 2. இந்த காயில இந்த பக்கமா வி வெலாசிட்டி தான் நான் எனக்கு என்ன தெரியணும்னா ரெண்டாவது காயில இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷன். போத் காயில்ஸ் ஆர் அட்ராக்ட் ஆர் ரிப்பல். ரெண்டு கேள்வி போயிருக்கோம். ரிப்பல்னா ரெண்டு ஃபீல்டு ஆப்போசிட்ல போகணும். அட்ராக்ட்னா ரெண்டு ஃபீல்டு ஒரே டைரக்ஷன்ல போகணும். கத்துக்கிட்டே நான் சொல்றது. அதுக்கப்புறம் செகண்ட் காயிலோட இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷன் யாருனாலும் சொல்லலாம். அட்ராக்ட் ஆகும். டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் அப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக் வைஸ். எந்த அளவுக்கு ரைட்னு தெரியல. முதல்ல பி என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. ரெண்டாவது காயில் டைரக்ட் ஆஃப் பி. டைரக்ட் ஆஃப் பி டுவர்ட்ஸ் அப்சர்வரா? டுவர்ட்ஸ் அப்சர்வர். ஆனா என்ன பண்ணுதுன்னா இந்த காயில் விட்டு தூரமா போகுதா? தூரமா போனா மேக்னெட்டிக், அதனால ஃபிளக்ஸ் என்ன ஆகுது? ஃபிளக்ஸ் குறையுதுன்னா டைரக்ஷன் அலாங். அலாங்னா இது என்ன டைரக்ஷன்? இது ஆன்டி கிளாக். இப்ப இங்க என்ன டைரக்ஷன் வரணும்? ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேம் டைரக்ஷனா? அப்ப போத் காயில்ஸ் ஆர் அட்ராக்ட் டு ஈச் அதர். செகண்ட் காயில்ல இன்டியூஸ்ட் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். பக்கத்துல ரெண்டு இருக்கு. செகண்ட் காயில்ல இன்டியூஸ்ட் கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதே மாதிரி போத் காயில்ஸ் ஆர் அட்ராக்ட் டு ஈச் அதர். கத்துக்கிட்டீங்களா? ஆன்சர் சொல்லு. புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? For sure. என்ன செகண்டா ஃபர்ஸ்டா? செகண்ட்.
நான் சொன்ன ஃபர்ஸ்டே புரியலையா? கேட்டேன். புரியல புரியல. இது அப்சர்வர் காயில பார்க்குறாரு. ஃபேன் தான் காயில். ஃபேன் இப்போ ஆன்டி கிளாக் சுற்றுன்னு. அப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் அப்சர்வரை. ரெண்டாவதா இங்க ஒரு காயில் இருக்கு. இந்த காயில கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ வர்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு இது அதிகமாகுமா? ஏன்னா ஐஎம்பியும் டைரக்ட். அதனால ஃப்ளக்ஸ் அதிகமாகுமா? ஃப்ளக்ஸ் அதிகமான கண்டிஷன் ஆப்போசிட்டா? ஆப்போசிட்னா இங்க பார்க்கணும். என்னதுங்க? ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஆப்போசிட்னா இங்கே கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ்னா செகண்ட் காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த அப்சர்வரா பி டேஷ். ரெண்டு ஃபீல்டும் ஆப்போசிட்ல இருக்கா? அப்போ போத் காயில்ஸ் ஆர் ஈக்குவல் டு. செகண்ட் கேஸ்ல இந்த இந்த ஃபர்ஸ்ட் காயில் இருக்குல்ல, அதான் நகர்த்தணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் காயில் விட்டு ஃபர்ஸ்ட் காயில் தூரம் நகர்த்தினால செகண்ட் காயிலோட ஃப்ளக்ஸ் குறையுது. அதனால அலாங். இது ஆன்டி கிளாக் வைஸ்னா இது ஆன்டி கிளாக் வைஸ். ரெண்டு ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன். அதனால அட்ராக்டிவ். இதுதான் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். முடிச்சிங்களா? பேங்க் எல்லாரும் கிளியர் தானே? ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன்சர் போத் செகண்ட் கேஸ்ல போத் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸ். செகண்ட் காயில டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு வி டேஷ். வி டேஷ் தான் இன்டியூஸ்டு. சிக்னஸ்ல வந்துரும். ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும் இந்த டைரக்ஷன் செலக்ஷன் மட்டும். உனக்கு ரொம்ப நல்லாவே புரிய வச்சிருக்கேன். ஒரு டைம் படிக்கணும் அவ்வளவுதான். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் முடிச்சா நேரா செல்ஃப் இண்டக்ஷன் மியூச்சுவல் இண்டக்ஷன் உள்ள போயிடும். நாளைக்கு இந்த லெசன் முடிச்சு கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லயே முடிச்சு கொடுத்துரு. உனக்கு புரிஞ்சு இன்னொரு டைம் பண்ணிடுவோமா? நான் ரூல் ஒரே ரூல் தான். புரியுதா உங்களுக்கு? ஃப்ளக்ஸ் அதிகமானா ஆப்போசிட், ஃப்ளக்ஸ் கம்மியானா லான். அவ்வளவுதான். பதில் சொல்லு. இது யாரும் எழுத வேணாம். ஆன்சர் மட்டும் சொல்ல ட்ரை பண்ண. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட். அப்சர்வர் இங்க இருக்காரு. அப்சர்வருக்கு கிளாக் வைஸ். சாரி, அப்சர்வருக்கு கிளாக் வைஸ். தெரியுதா? என் கை பாரு. எனக்கு இது கிளாக் வைஸ். நீ வேணா அது மட்டுத்துக்கு அந்த பக்கம் வேணா எங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ். எனக்கு இது கிளாக் வைஸ். நான் தான் காயில பாக்குறேன். மத்தவங்க பாக்குறத கண்டுக்காது. நான் காயில பாக்குறேன். ரெண்டாவதா இங்க ஒரு காயில் பிளேஸ் பண்ணேன். இது ரெண்டாவது காயில். கவனி கவனி கவனி. நான் கரண்ட் இந்த காயில டிக்ரீஸ் பண்றேன். எனக்கு தேவை ஒரே ஒரு பதில் தான். செகண்ட் காயில்ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் போத் காயில்ஸ் ஆர் அட்ராக்ட் ஆர் ரிப்பல். நான் இங்க ஐய குறைக்கிறேன். அட்ராக்ட் ஆகும் கிளாக் வைஸ். அட்ராக்ட் ஆகும் கிளாக் வைஸ். அப்படியா? இந்த வழியா வந்துருங்க. ஐ குறைஞ்சா பி, பி குறைஞ்சா ஃபை, ஃபை குறைஞ்சா இது கிளாக் வைஸ். அப்படின்னா இதுவும் கிளாக் வைஸ். இது கிளாக் வைஸ்ன்றதுனால டைரக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டுவர்ட்ஸ் அப்சர்வரா? சரி, அது அவே ஃப்ரம் த அப்சர்வரா? இது பி. இப்போ இது ஐ டேஷ் அப்படின்னா இவனோடதும் சேம் டைரக்ஷனா? போத் காயில்ஸ் ஆர் அட்ராக்ட் டு ஈச் அதர். செகண்ட் காயிலோட டைரக்ஷன் கிளாக். பொருள் புரிஞ்சிச்சா? எடுத்துக்கிட்டீங்களா? புரியுது. ஒண்ணும் இல்லை. கவனி கவனி. இப்ப புரியுற வரைக்கும் விடாதீங்க. கத்துக்கிட்டு போலாம். ஒரு காயில அப்சர்வர் பாக்குறாரு இந்த கண்டிஷன். அதுக்கப்புறமா ரெண்டாவது நீ சும்மா இருக்கிற காயில எடுத்துட்டு போய் இங்க வைக்கிற. அதனால ரெண்டாவது காயில கரண்ட் வரணும். அதான் இன்டியூஸ்டு கரண்ட். அது காரணம் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, கரண்ட் வரும். ரைட்டா? இப்ப என் வேலை ரெண்டாவது காயில் கரண்ட்டை இன்டியூஸ் பண்றதா என் வேலை. அதுக்கு அதோட டைரக்ஷன் சொல்றதுதான் இந்த ரூல். இப்ப நீயே சொல்ல. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு காயில்ல வந்து கிளாக் வைஸ்ல போறதுனால அப்சர்வர் விட்டு வெளில போயிடும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது கண்டுபிடிச்சியா? ரெண்டாவது காயில மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சு காயில மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சாலே கரண்ட் வரும். காயில மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சாலே கரண்ட். இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ குறைக்க சொல்லியிருக்காங்க. அப்ப தானாவே பி குறைஞ்சிரும்.
தானாவே 5 குறைஞ்சிரும். 5 குறைஞ்சா நம்ம ரூலு அலாங். அலாங்னா கிளாக் வைஸ்னா இவனும் கிளாக் வைஸ் தான். ஐ டேஷ் வித்தியாசம் சைடு. இப்ப இந்த ஆளு இந்த காயில பாக்குறாரு, அவருக்கு கிளாக் வைஸா, அவரோட அந்த மேக்னெட்டிக் வந்து அவே இப்ப ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல இருக்கா, ரெண்டு காயிலும் ஒரே ஒட்டிக்கிட்டு கிளாக் வைஸ் கொஞ்சம் ரைட். நீ மத்த பசங்களை விட நல்லா தான் கத்துக்கிற. ஆனா நீ கத்துக்கிறியான்னு உனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. சீரியஸாவே இது இந்த டாபிக் எடுக்கும்போது எனக்கு ஒரு பெரிய போராட்டம். அதை உடைக்கணும்னு தான் இந்த விஷயம் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். இஎம்ஐல ஒரு கொஸ்டின் கூட இல்லை, மிஸ் ஆகும். ரைட்டா? அடுத்தது என்ன, ஒரு நாளே நம்மளுக்கு கண்டிஷன் மட்டும் கண்டிஷன் சொல்லிட்டு டாபிக்ல போய் லெசனுக்குள்ள போனா லெசன் ரொம்ப ஈஸி. ஃபார்ம்னா தான் கொண்டு போயிடலாம். டைரக்ஷன் கொஞ்சம் தலைவலி. இது எழுத வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு காயில், இது ஒரு காயில். இங்க இருந்து நார்த் போல் மேக்னெட் உள்ள போகுது. என்ன நடக்குதுன்னு யோசிய. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனு காயிலுக்குள்ள என்டர் ஆகுது. அப்ப காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகுது, அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாகுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமானா இந்த காயில்ல இன்டியூஸ்டு கரண்ட் வரும். அப்ப டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் கிளாக் வைஸ் ஆன்டி. ஃப்ளக்ஸ் அதிகமாகுதா, ஃப்ளக்ஸ் அதிகமாகுதா, ஃப்ளக்ஸ் அதிகமான அப்போஸ் பண்ணுமா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சிம்பிள் ஐடியா. சார் நார்த் போல் உள்ள போகுதா, நீ என்ன பண்ற, இந்த காயிலுக்குள்ள எண்ணெய் இந்த மாதிரி அழகா போட்டுக்கும். எண்ணெய் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல ஏரோ போட்டு அந்த ஏரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கும். அப்ப இது என்ன டைரக்ஷனு, அவ்வளவு. அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, உனக்கு நான் இங்க இருந்து பாக்குறேன், இந்த மறந்துடாது அப்சர்வர் இங்க இருந்து பாக்குறாரு, அவருக்கு கிளாக் வைஸ். அப்சர்வர் காயில பாக்குறாரு, என்ட்ராங்க நார்த் போல் என்ட்ரான்னா நார்த் மாதிரியே போட்டு, ரைட்டா? அதே மாதிரி சவுத் போல்ல என்ட்ராங்க, ரைட்டா? சவுத் போல் அப்ப எஸ் மாதிரி போட்டு கேட்டீங்களா. உள்ள போனா சவுத் போல் உள்ள போதா, இப்போ சவுத் போல் உள்ள போனா இது கிளாக். இது ஏன்னா இந்த சவுத் இதை அப்போஸ் பண்ணணும், பிளக்ஸ் அதிகமாகுது இல்ல, அப்போஸ் பண்ணா இவன மாதிரியே அங்க ஒரு ஆள் இருக்கும். அப்ப இது அப்சர்வர் இங்க இருக்காரு, ரைட்டா? அடுத்தது கவனி கவனி கவனி, நார்த் போல் இங்க இருக்கு, சவுத் போல் இங்க இருக்கு, உள்ள போதா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது உள்ள போகுது. அப்ப இது வெளில போகுதுன்னா இதுக்கு அப்போசிங் என்ன பண்ணணும், இங்க டைரக்ஷன். அதே மாதிரி அடுத்த காயின் சவுத் வெளில போகுது, சவுத் செக் பண்ணுங்க, சத்தியமா செக் தான் பண்ணு. இந்த ஆள் தப்பா போட்டு சமாளிக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் நீங்க கவலைப்படுத்தாது. ஒரு பார் மேக்னெட் ஒரு காயிலுக்குள்ள என்டர் ஆகும். ஒரு பார் மேக்னெட் காயில் என்டர் ஆகும்போது அந்த காயில டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அப்சர்வர் எங்க இருக்காருன்னு அவர் மேக்னெட் போறதுக்கு பக்கத்துல இருக்கும். அப்படி இருந்தாதான் அவரால் சொல்ல முடியாது. அந்த பக்கம் இருந்தா அப்படியே ஆன்சர் வேற. சரிதா? நல்லா புரிஞ்சா. நார்த் உள்ள போனா ஆன்டி கிளாக் வைஸ், நார்த் வெளில வந்தா கிளாக் வைஸ், சவுத் உள்ள போனா கிளாக் வைஸ், சவுத் வெளில வந்தா ஆன்டி கிளாக். நிமிஷம் அவ்வளவுதான், டைரக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எப்படி இது சம்மா மாத்துறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். இதோட ஃபர்ஸ்ட் லெக்சர் முடியுது. இதை நீ சேனல் அப்லோட் பண்ணி விடுறேன், தேவைப்பட்டா பார்த்துக்க, இல்லைன்னா விட்டுரு.